இந்த மாதிரி வாயை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க, இல்லைனா வாயாலேயே மூச்சு இழுத்து விடுறாங்க, அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் ரொம்ப காம்பன்சேட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீரூபா ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மனாலஜி, பல்மரி பிசியோதெரபிஸ்ட். இந்த மாதிரி நீங்க வாய் வழியா மூச்சு இழுத்து விடும்போது 5 விஷயங்கள் நடக்கும். என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, நீங்க மூக்கு வழியா மூச்சு இழுத்து விடும்போது ஏர்ல இருக்கிற காத்துல இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாமே அந்த மூக்குல இருக்கிற மியூகோசிலியரி ஹேர் வந்துட்டு அந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி அந்த காத்தை நம்ம லங்ஸ்க்கு அனுப்புது. பட் நீங்க வாய் வழியா இழுக்கும்போது அதெல்லாம் எதுவுமே நடக்காம அந்த ட்ரை ஏர் அப்படியே போய் உங்க லங்ஸை ரீச் ஆகும். நம்பர் 2, உங்க ட்ரை ஏர் அப்படியே போய் லங்ஸை ரீச் பண்ணும்போது ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. நம்பர் 3, ட்ரை ஏர் அந்த பிராங்கியூல்ஸை போய் டச் பண்ணும்போது பிராங்கியூல்ஸ் ரொம்ப ட்ரை ஆகி உங்க மூச்சு குழாயில அடைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்கான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 4, ஆல்ரெடி நீங்க லங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க, சிஓபிடி ஆர் ஐஎல்டி போன்ற பிரச்சனைகள் சார்ந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாமே அக்ரிவேட் ஆகிற சான்சஸும் நிறைய இருக்கு. அண்ட் நம்பர் 5, உங்க ப்ரீதிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸாக காம்பன்சேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா மவுத் ப்ரீதிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. வாயால் மூச்சு இழுத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்க நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லங் ரீஹாபிலிட்டேஷன் மூலியமா உங்க ப்ரீதிங் பேட்டர்னை சரி பண்ணி எந்த இடத்துல காம்பன்சேஷன் நடந்திருக்கு, எதனால நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சு எக்ஸசைஸ் மூலியமா இதை ஈஸியா ட்ரீட் பண்ணலாம்.